வணக்கம் மக்களே. நடிகர் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர். பீகார் ஃபார்முலா. அதிமுக வேண்டாம், தவேக பாஜக கூட்டணி மட்டும் உருவாகிறதா? கூட்டணியில் பாமக, தேமுதிக, பாஜக தலைமை போடும் கூட்டணி கணக்கு. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வருகை பெரும் எதிர்பார்ப்பையும் யூகங்களையும் கிளப்பியுள்ளதுன்னே சொல்லலாம். குறிப்பாக வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி வியூகங்கள் குறித்து பாஜக தலைமை தீவிர ஆலோசனையில் உள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் பீகாரில் பாஜக மேற்கொண்ட கூட்டணி பங்கீட்டு ஃபார்முலாவை ஒத்த ஒரு வியூகத்தை தமிழகத்தில் செயல்படுத்தி நடிகர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தவேக பாஜக கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து சமூக வலைதளங்களில் விவாதங்கள் சூடுபிடித்துள்ளன. இந்த வியூகம் அதிமுகவை கூட்டணியில் இருந்து தனிமைப்படுத்தி திமுகவுக்கு ஒரு சவாலான மாற்று அணியை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். பீகாரில் விரைவில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக மற்றும் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய இரு கட்சிகளும் தலா 101 தொகுதிகளை சரிசமமாக பிரித்து கொண்டன. மேலும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டு பிற சிறிய கட்சிகளும் கூட்டணியில் இணைக்கப்பட்டன. பாஜகவின் தேசிய தலைமை இந்த ஃபார்முலாவை தமிழகத்திலும் பயன்படுத்த திட்டமிடுவதாக கூறப்படுகிறது. அதாவது ஒரு புதிய செல்வாக்குமிக்க மாநில கட்சியுடன் கூட்டணி அமைத்து அந்த கட்சி தலைவரை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து அதே சமயம் பாஜகவுக்கு கணிசமான தொகுதிகளையும் கூட்டணியில் அதிகாரம் செலுத்தும் நிலையையும் பெறுவதுதான் இந்த வியூகத்தின் அடிப்படைன்னு சொல்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் தவேக இணைந்து ஒரு மெகா கூட்டணியை அமைத்தால் அதிமுகவும் தவேகவும் அதிக எண்ணிக்கையிலான தொகுதியை பிரித்து கொள்ளும். இதனால் பாஜகவுக்கு மிக குறைவான தொகுதிகளே கிடைக்கும். இது தமிழகத்தில் பாஜகவின் அடித்தளத்தை வலுப்படுத்துவதற்கும் உதவாது என்று பாஜக தலைமை கருதுகிறது. மேலும் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைத்தால் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார். இதை நடிகர் விஜய் விரும்பாவிட்டால் அவர் கூட்டணியில் இணையாமல் தனித்து செல்ல வாய்ப்புள்ளது. இது திமுகவுக்கு சாதகமாக அமையும். முன்னாள் அமைச்சர்கள் நடிகர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக பிளவுபட்டு பல பிரிவுகளாக உடைந்திருப்பதால் அதன் ஒட்டுமொத்த வாக்கு வங்கி கணிசமாக குறைந்திருக்கலாம் என்று பாஜக தலைமை கணக்கு போடுவதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பாஜக தலைமை ஒரு மாற்று வியூகத்தை கையில் எடுக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது. ஆதலால் இந்த கூட்டணி சாத்தியப்படுமா, தேர்தலில் வலுவானதாக இருக்குமா என்பதை தீர்மானிக்கும். அரசியல் களம் நாளுக்கு நாள் மாறக்கூடியது. எனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளாக காத்திருக்க வேண்டியது அவசியம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.